வணக்கம் மாணவர்களே, உங்களை மீண்டும் அறிவியல் பாடத்தில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஆசிரியை திருமதி பத்மாவதி. இன்றைய பாடத்திற்கு நாம் செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய கதை கேட்போம். வாருங்கள் மாணவர்களே. பிரான்ஸ் நாட்டில் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தோட பேசிக் தொழில் லெதரை யூஸ் பண்ணி குதிரைக்கு தேவையான கடிவாளம், ஷூஸ் அண்ட் சீட்ஸை பண்ணுறது தான். அந்த குடும்பத்தில் 3 குழந்தைங்க இருந்தாங்க. அதில் 3வது பையனோட பேர் லூயி. லூயி பயங்கர துருத்துருன்னு ஒரு பையன். எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா கூடவே தான் இருப்பான். ஒரு நாள் அவங்க அப்பா குதிரைக்கு கடிவாளம் செய்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ ஆல் அப்படின்னு சொல்கிற ஒரு கடினமான ஊசியால் லெதரை குத்திட்டு இருக்கிறத இவன் பார்க்குறான். குழந்தைங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா பண்ணுறத திருப்பி அப்படியே பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த லூயியும் ஆலை எடுத்து லெதருக்குள்ளே குத்துறான். ஆனால் அது தப்பான டைரக்ஷனில் குத்துனதுனால அவனோட கண்ணுக்குள்ளே பட்டுருது. வலியால் பயங்கரமாக துடிக்கிறான். அவங்க பேரண்ட்ஸ் அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் சொல்லிடுறாங்க, இந்த கண்ணில் பார்வை போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு கண்ணில் தானே பார்வை போச்சு, பரவாயில்ல, இன்னொரு கண்ணை வச்சுட்டு இந்த உலகத்தை பார்த்துக்கலான்னு நம்பிக்கையோடு இருக்கிற லூயியோட பேரண்ட்ஸுக்கு அடுத்த ஒரு இடி வந்து விழுது. அடுத்த கண்ணிலையும் அவனுக்கு இன்ஃபெக்ஷன் பரவி அடுத்த 2 வருஷத்துல முழுமையாக தன்னோட பார்வையை இழக்கிறான் லூயி. அவனுக்கு தான் பார்வையை இழந்துட்டோம் அப்படிங்கிறது புரியவே இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவன் கேட்குற கேள்வி ஒன்று தான், ஏன் நம்ம வீடு இப்போல்லாம் இருட்டா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு பேரண்ட்ஸோட மனசு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அவங்க மனசு தளரவே இல்லை. உலகத்தில் சராசரி குழந்தைக்கு கிடைக்கிற எல்லாமே தன்னோட குழந்தைக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாங்க. குறிப்பாக எஜுகேஷன். ஒரு ஸ்பெஷல் டீச்சரோட உதவினால லூயிக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. எல்லா ஆல்ஃபபெட்ஸையும் லூயி கற்றுக்கிட்டான். அந்த டீச்சர் ரீட் பண்ண காதால் கேட்டே நிறைய புக்ஸை படிக்க ஆரம்பித்தான் லூயி. இப்போ 10 வயசு அவனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஸ்கூல்ஸ் அவங்க ஊரில் இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விஷுவலி சேலஞ்ச்டுக்கான ஸ்கூல்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுவும் போதுமான வசதி ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனாலும் லூயியோட முயற்சினால் அவனுக்கு ஒரு ஸ்கூலில் இடம் கிடைச்சிது. வசதிகள் கம்மியான அந்த ஸ்கூலில் கூட படிப்பு மேலே இருந்த ஆர்வத்தினால ரொம்ப அழகாக படிக்க ஆரம்பித்தான் லூயி. அந்த ஸ்கூல் போனதுக்கப்புறம் அவனுக்கு இந்த உலகம் இன்னும் அழகாக தெரிய ஆரம்பிச்சிது. ஏன் அப்படின்னா அவனை மாதிரியே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அவன் பழகிறான். வித்தியாசமான மெத்தட்ஸை அந்த ஸ்கூலில் நிறைய அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் ஒன்று தான் ஹோவே மெத்தட் ஆஃப் ரீடிங். ஹோவே மெத்தட் ஆஃப் ரீடிங் தான் அந்த காலத்தில் விஷுவலி சேலஞ்சுக்காக அவங்க ஃபாலோ பண்ண ரீடிங். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கடினமான ஒரு பேப்பரை தண்ணியில் நனைச்சிட்டு பின்னாடி இருந்து ரிவர்ஸில் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி அவங்க எழுதுவாங்க ஒரு ஆணியை வச்சு. அப்போ அந்த பேப்பர் காஞ்சதுக்கப்புறம் திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா தடிமனான எழுத்துக்களாக ஃப்ரண்ட் சைடு இருக்கும். ஸோ இவங்க தடவி பார்க்கும்போது அந்த எழுத்துக்களை தடவி வாசிச்சிடலாம். ஆனால் விஷுவலி சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் அது வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான மெத்தடாக இருந்தது. மோரோவர் இதை செய்கிறதுக்கு அதிகமான காசு தேவைப்பட்டதுனால கம்மியான நூல்கள் தான் அந்த மொழியில் எழுதப்பட்டிருந்தன. ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்க்கு மத்தியில் லூயி அந்த மெத்தடை வாசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது, இந்த மெத்தடில் வாசிக்க மட்டும்தான் முடியும், நம்மளால் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே வேற ஏதாவது ஒரு புது மெத்தட் இருக்கா அப்படிங்கிற தேடல் அவன் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. இந்த நிலமையில தான் சார்லஸ் பேபியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவங்க ஸ்கூலுக்கு வர்றாரு. சார்லஸ் பேபியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியனோட படையில இருந்த ஒரு படை வீரர். அவர் தான் நெப்போலியனுக்கு நைட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை சொல்லி கொடுத்துருந்தாரு. நைட் ரைட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோல்ஜர்ஸ் தங்களுக்குள்ள மெசேஜை பரிமாறிக்கும் போது கோட் வேர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கோட் வேர்ட் ரைட்டிங் மெத்தட் தான் நைட் ரைட்டிங். அந்த மெத்தட் ஆஃப் ரைட்டிங்கில் புள்ளிகள், கோடுகள், அதுக்கப்புறம் கர்வ்ஸ், அப்புறம் வட்டங்கள் இவ்வளவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை சார்லஸ் பேபியர் லூயிக்கு சொல்லி கொடுத்துட்டு, ஒன்னால இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியும்னா பண்ணி நீ யூஸ் பண்ணிக்க பாருன்னு சொல்கிறாரு. இதே நேரத்தில் அந்த கர்வ்ஸும் லைன்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது லூயிக்கு. அப்போ தான் அவன் முடிவு பண்ணுறான், வெறுமனே டாட்ஸையே வச்சு நம்ம ஒரு சிஸ்டம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் கடினமாக உழைச்சி தன்னோட 16வது வயசுலேயே 6 டாட்ஸை யூஸ் பண்ணி எல்லா ஃப்ரெஞ்ச் ஆல்ஃபபெட்ஸையும் லெட்டர்ஸையும் எழுதுறதுக்கான ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சான் லூயி. ஆமாங்க, இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தது லூயி பிரெயில் பற்றி தான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷுவலி சேலஞ்ச் பீப்புளும் யூஸ் பண்ணுற மாதிரி 6 டாட்டை யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங் அண்ட் ரீடிங்கை கொண்டு வந்த லூயி பிரெயிலை பற்றியே தான். ஆனால் என்னதான் பிரெயில் இதை கண்டுபிடிச்சாலும் இதுக்கான ரெக்கக்னேஷனோ இல்லைனா அப்ரிஷியேஷனோ அவருக்கு கிடைக்கவே இல்லை. அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருங்கிறதே புரியலை. ஏன்னா அதை நடத்திட்டு வந்தவங்க எல்லாருமே நார்மலான பீப்புள். பிரெயில் மாதிரியான ஆளுங்க என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வாய்ப்பே கிடையாது. ஆனால் பிரெயில் இதை தன்னோட சேர்ந்து இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய புக்ஸை இந்த லாங்குவேஜில் எழுதிட்டே வந்திருக்காரு. யாருமே தன்னை என்கரேஜ் பண்ணல அப்படிங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல் தொடர்ந்து இதில் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு, சஜஷன்ஸ் கேட்டு ஃபைனலாக மியூசிக்கல் நோட்ஸை கூட இவர் பிரெயில் செல்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இப்படி பண்ணிட்டு இருந்த பிரெயில் தன்னோட 40வது வருஷத்திலேயே இறந்து போயிட்டாரு. இவர் இறந்து போகிற வரைக்குமே இவருக்கு எந்த ரெக்கக்னேஷனும் கிடைக்கல.
இவர் இறந்து போய் பல வருஷம் கழிச்சு பண்ண ரிசர்ச்சில் தான் இந்த பிரெயில் லெட்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் பூரா இந்த லெட்டர்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் கீபோர்டில் இது இருக்குது, மியூசிக்கல் பியானோஸில் இது இருக்குது, மேப்ஸில், ஏன் ஒயினோட லேபிளில் கூட பிரெயில் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. எந்த ஊசியால் தனக்கு கண் போச்சோ அதே ஊசியை யூஸ் பண்ணி குத்தி தான் இவர் இந்த பிரெயில் லெட்டர்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை தன்னோட பையனுக்கு இப்படி கண்டு போயிடுச்சு, உலகமே இருண்டு போயிடுச்சுன்னு நினச்சி அவங்க பேரண்ட்ஸ் அவரை வீட்டிலே வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? அல்லது தன்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவ்வளோதான் முடிவுன்னு நினச்சி அவர் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? தான் பட்ட கஷ்டத்தை இன்னொருத்தங்க படக்கூடாது, எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அவர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது தான் இந்த பிரெயில் லெட்டர்ஸ். இதனால் இந்த உலகமே இப்போ பயனடைஞ்சிட்ருக்கு. ஸோ நல்லது மாணவர்களே, கதையை முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது வெறும் கதையல்ல, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஆம் மாணவர்களே, லூயிஸ் எனும் சிறுவன் தன் பார்வைகளை இழந்த பிறகு தன்னுடைய மாற்று புலன்களால், அதாவது தொட்டு உணர்ந்தும் செவிகளால் கேட்டும் தனது கல்வியை தொடர்ந்து படித்தார். மேலும் அவர் பிரெய்லி எனும் எழுத்து உருக்களை அறிமுகம் செய்தார். அவருடைய எழுத்து உருக்களான பிரெய்லி எனும் எழுத்துருக்கள் இன்றளவு பார்வையற்றவர்களுக்கு பெரிதும் உதவி. மாணவர்களே, பார்வையற்றவர்களுக்கு தோல், செவி மற்றும் அல்லாமல் மற்ற மாற்றுப்புலன்களும் பெரிதும் உதவுகிறது. அது மட்டும் இல்லாத மாணவர்களே, பார்வையற்றோர்களுக்காக பிரத்யேகமாக நவீன குருட்டு குச்சிகளும் தயார் செய்து விற்பனைக்கு உள்ளன. இதன் வழி பார்வையற்றோர்கள் பாதுகாப்பாக வெளியில் நடமாட முடியும். ஆசிரியை இங்கு பல எடுத்துக்காட்டுகளை வழங்கியுள்ளேன். நீங்கள் அதனை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். காது கேட்காதான்னு கேட்டேன். காது கேட்காது. சும்மா சொன்னீங்க. இல்லைங்க, நிஜமாவே காது கேட்காது. யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஆர் யூ சீரியஸ்? சீரியஸாக தாங்க. அப்போ நான் பேசுறது மட்டும் எப்படி புரிஞ்சுட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க? எப்படி? அது பேசும்போது வாய் பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். வாய் பார்த்து கேளாதவர்களின் கஷ்டங்களை பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, காது கேட்கலைன்னா என்னென்னலாம் நடக்கும்? விபத்துக்கள் ஏற்படும். அதாவது ஒரு வாகனம் சென்றால் கூட அவங்களுக்கு காது கேட்காது. காது கேட்காதனால அவங்களால சுதாரித்து கொள்ள முடியாது. சரிங்களா? அப்போ விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிறர் என்ன சொல்கிறாங்கன்றது அவங்க கேட்கவும் முடியாது. கேட்க முடியாத போது அதுக்கேற்றவாறு அவங்க செயல்படவும் முடியாது. இம்மாதிரியான சூழல்களில் காது கேட்காதவர்களுக்கு மாற்று புலனாக அவர்களுடைய கண்களும் வாயும் உதவுகிறது. சரிங்களா? எப்படின்னா, அவங்க கண்கள் வழியாக அதாவது மற்றவர் பேசும்போது உதட்ட அசைவை வைத்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்களில் பார்க்குறாங்கல்ல, அதனால கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு அவங்க மீண்டும் அவங்களால பேச முடியுது. அதுக்கு அவங்களுக்கு மாற்றுப்புலனான வாயும் உதவி செய்கிறது. சரிங்களா? அடுத்து இவர்களுக்கு உதவியாக நவீன செவிமெடுக்கும் கருவிகளும் உள்ளன. சரிங்களா? இந்த செவிமெடுக்கும் கருவிகளின் வழி இவர்கள் துல்லியமாக ஒலியை கேட்டு உணர முடிகிறது. அதற்கு ஏற்ப அவர்களால் துலங்கவும் முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு வேறு மாற்றுப்புலன்களான மூக்கும் தோலும் பேருதவியாக இருக்கிறது பல சமயங்களில். என்ன மாணவர்களே, உங்களுடைய ஒலிபெருக்கியை எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறீர்கள் போல இருக்கிறதே. அங்கெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆசிரியை உங்களுக்கு சைகை மொழி காணொளியை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். மாணவர்களே, நாம் பேச்சு திறனற்ற, அதாவது பேச முடியாதவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாய் பேச முடியாது இவர்களுக்கு.
அப்படி இருக்கும்போது அவர்களுடைய தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்வர்? யார் அவங்களுக்கு உதவி செய்வாங்க? மாணவர்களே, அவர்களுக்கு பேருதவியாக இருப்பது அவர்களுடைய மாற்று புலன்கள் தான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஆசிரியை சைகை மொழியை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க தானே. அந்த சைகை மொழியில் அவங்க சொல்லி கொடுப்பதற்கு என்ன பயன்படுத்துகிறாங்க? அவங்களுடைய கைகளை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க கைகளை பயன்படுத்தும் போது அந்த மொழியானது பிறருக்கு விளங்கும். சரிங்களா? அது மட்டும் அல்லாமல் அவர்களுக்கு காது கேட்கும் திறனும் இருக்கும். சரிங்களா? காது கேட்கும், பிறகு சுவைக்கும் தன்மையும் அதிகம் இருக்கும். கண்களால் அவங்களால பார்க்க முடியும். மூக்கால் அவர்கள் எந்த ஒரு பொருளையும் முகந்து சொல்ல முடியும். சரிங்களா? அதற்கு இந்த புலன்கள் எல்லாம் பேருதவியாக இருக்கிறது. நல்லது மாணவர்களே, இன்றைய பாடம் உங்களுக்கு முழுதும் விளங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆசிரியை திருமதி பத்மாவதி. நன்றி, வணக்கம்.